அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கிஷோர். எனக்கு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தெற்கு மயமான்குறிச்சிங்கிற ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்துல இருந்து இன்னைக்கு நம்ம மத்தளம்பாறையில் ஒரு வால்கத்தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வால்கத்தானில் கலந்து கொண்டதுக்காண்டி நான் இன்னைக்கு வந்திருந்தேன். இது மிகவும் அருமையாகவே இருந்துச்சு. இந்த வால்கத்தான் இது நம்ம கடையம் அருகில் இருக்க தோரணமலை முருகன் கோயில் டெம்பிள் முன்னாடி இருந்து நம்ம வால்கத்தானை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு வாட்ஸ்அப் குரூப் மூலமாக இந்த வால்கத்தானை தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் ஆன்லைனில் பதிவு பண்ணியிருந்தேன். மிகவும் அருமையாக இருந்துச்சு. கோபால்ஸ் நிறுவனமும் சோகோ நிறுவனமும் இணைந்து இந்த வால்கத்தானை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இளைஞர்கள், பெரியவர்கள், சிறிய குழந்தைகள் அனைவருமே இந்த வால்கத்தானில் கலந்துக்கிட்டாங்க. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை வளங்களை நம்ம அனைவருமே கூட்டணும். அதாவது பெரும்பாலும் இயற்கை வளங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. மரங்களை வெட்டி அந்த இடங்கள்லாம் பில்டிங்ஸோ மற்ற வணிக வளங்களோ கட்டியிருந்தாங்க. நம்ம இயற்கை வளங்களை அதிகப்படுத்தணும்னா அதிகமான மரங்களை வளர்க்கணும். அதற்கு உங்களான முயற்சிகள் எப்போவுமே இருக்கணும். விவசாயங்களும் பெருகணும். ஏன்னா விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டதுனால நம்மளுக்கு மழை வளங்களும் இல்லை. இயற்கை வளங்கள் அழிச்சதுனாலையும் மழை வளங்களும் நம்மளுக்கு வரல. இந்த வால்கத்தான் அதற்கான ஒரு விழிப்புணர்வு, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான ஒரு விழிப்புணர்வு வால்கத்தானும் இன்னைக்கு நடந்திருக்கு. விவசாயத்தையும் நீங்கள் பெருக்குங்க. அதனால உங்களுக்கு குடும்பமும் நல்லா அழகா இருக்கும். உங்களுக்குடான உடல் ஆரோக்கியமும் மேம்படும். இப்போ இந்த வால்கத்தானுடைய நோக்கமே அதுதான். பசுமாடுகள் நிறைய பார்க்கறது கிடையாது. அதனால் உங்கள் வீடுகளில் நீங்கள் பசுமாடுகள் நிறைய பேர் வளர்த்து விவசாயத்தை மேம்படுத்துங்க. இயற்கை வளத்தையும் மேம்படுத்துங்க. பிளாஸ்டிக் நெகிழி கழிவுகளை பொது இடங்கள்லையும் சரி, இயற்கை சூழ்ந்த இடங்கள்லையும் சரி, நெகிழி பைகளை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நன்றி.